இந்திய புராணங்கள் முதல் தற்போதைய உவமானங்கள் வரை விஸ்வரூபம் என்றொரு வார்த்தை பிரயோகம் இருந்து வருகின்றது. சாதாரணமாக தோற்றமளிக்கும் ஒருவர் திடீரென்று வானலாவிய கடவுளாக மிகப்பெரிய பலவானாக மாறுகின்ற சந்தர்ப்பங்களை விஸ்வரூபம் என்ற மரபு தொடரில் குறிப்பிடுவார்கள். இந்தியா என்கின்ற தேசம் திடீரென்று விஸ்வரூபம் எடுத்துள்ள செய்தி பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அமைதியின் தூதுவனாக தன்னை நீண்ட காலமாக உலகிற்கு முகம் காண்பித்து வந்த இந்தியா திடீரென்று அழிவின் ஆயுதங்கள் பல தரித்து இராணுவ ரீதியாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்துள்ளது. ஆயுத ரீதியாக இந்தியா எடுத்துள்ள விஸ்வரூபத்திற்கு ஒரு உதாரணமாக இந்தியாவிடம் தற்பொழுது பாவனையில் உள்ள பிராமோஸ் என்கின்ற சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணைகளை குறிப்பிடலாம். வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ், அதாவது உலகில் தற்பொழுது பாவனையில் உள்ள மீடியம் ரேஞ்ச் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ்களிலேயே அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைதான் இந்த பிராமோஸ் ஏவுகணைகள். ரஷ்ய இராணுவமும் இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இணைந்து இந்த ஏவுகணையை தயாரித்துள்ளன. இந்த பிராமோஸ் ஏவுகணைகள் யுத்த கப்பல்களில் இருந்தும் போர் விமானங்களில் இருந்தும் நிலத்தில் இருந்தும் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் ஏவப்படக்கூடியவை என்றும் சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பிராமோஸ் ஏவுகணையை மேலும் நவீனமயப்படுத்தி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் வகை ஏவுகணையாக பிராமோஸ் 2 என்கின்ற பெயரில் வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன ரஷ்யாவும் இந்தியாவும். இதே போன்றுதான் இந்தியாவசம் இருக்கின்ற சௌர்யா மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் டாக்டிக்கல் மிசைல்ஸ் என்கின்ற ஏவுகணைகள். 200 கிலோகிராம் வரையிலான அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் பயணம் மேற்கொண்டு 1900 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல ஏவுகணைகள் இவை. DRDO என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வகை ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் உலகில் உள்ள அழிவின் ஆயுதங்கள் வரிசையில் முதல் 5ற்குள் உள்ளவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று இந்தியாவசமுள்ள அஸ்ட்ரா BRV மிசைல்ஸ் ஏவுகணைகளும் சர்வதேச தரம் வாய்ந்தவை. இவற்றில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், உலகில் இன்றுள்ள முதற்தர ஏவுகணைகள் வரிசையில் உள்ள இந்த ஏவுகணைகள் எல்லாமே இந்தியாவின் சொந்த தயாரிப்புகள் என்பதுதான். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியா தனது நாட்டில் சொந்தமாக தயாரித்து வரும் ஏவுகணைகள் தான் இவை. இதேபோன்று 77 ராக்கெட்களை வெறும் 44 செகண்டுகளுக்குள் ஏவிவிடக்கூடிய பினக்கா மிசைல் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற மல்டி பேரல் லான்ச்சஸ் ஆக இருக்கட்டும், 120 மில்லிமீட்டர் மெயின் ரிஃபல் கன்ஸ் பொருத்தப்பட்ட அர்ஜுனா என்கின்ற மெயின் பேட்டில் டேங்க்ஸ் ஆக இருக்கட்டும், 40 சண்டை விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய INS விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், த்ருவ் என்கின்ற பெயரிலான மல்டிரோல் ஹெலிகாப்டர்ஸ், தேஜஸ் மற்றும் சுக்கோய் 30 MKI போன்ற சண்டை விமானங்கள் உட்பட சர்வதேச தரத்திலான பலவிதமான நவீன ஆயுதங்களை சொந்தமாக தயாரித்து தனது படைப்பலத்தை பன்மடங்கு உயர்த்தி வருகின்றது இந்தியா.
அது மாத்திரமல்லாது இந்தியாவில் இயங்கி வருகின்ற 100க்கும் மேற்பட்ட ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களூடாக இந்த ஆயுதங்களை இந்தியா தயாரித்து வருகின்றது. பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் எர்த் மூவர்ஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், கோவா ஷிப்யார்ட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், மசாகன் டாக் லிமிடெட், மிஸ்ரா தட்டு நிகாம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் போன்றன உட்பட 50 ஆய்வுக்கூடங்கள், 4 டிஃபென்ஸ் ஷிப்யார்ட்ஸ் என்ற கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள், 5 அரச இராணுவ உபகரண தொழிற்சாலைகள் மற்றும் 41 அரசு ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் ஊடாகத்தான் இந்தியா தனது ஆயுதங்களை சொந்தமாக தயாரித்து வருகின்றது. உலகிற்கு தெரியப்படுத்திய ஆயுதங்களுக்கு மேலதிகமாக மேலும் பல நவீன ஆயுதங்களையும் இந்தியா தன்னிடமுள்ள 100க்கும் அதிகமான ஆயுத தொழிற்சாலைகளில் ரகசியமாக தயாரித்து குவித்து வருவதாகவும் பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இவற்றை விட பலவிதமான நவீன போராயுதங்களை இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்தும் கொள்வனவு செய்து தனது போராட்களை முன்னர் இருந்ததை விட பல மடங்கு அதிகரித்து வருவதாக சர்வதேச போரியல் ஆய்வு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் என்கின்ற சர்வதேச நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் உலகிலேயே அதிகூடிய இராணுவ உபகரணங்களை சர்வதேச நாடுகளிடம் இருந்து வாங்கி குவிக்கும் நாடுகள் வரிசையில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஏற்றுமதி செய்யப்படும் மொத்த நவீன இராணுவ உபகரணங்களில் 9.2% உபகரணங்களை இந்தியாவே கொள்வனவு செய்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நவீன யுத்த விமானங்கள், ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் உட்பட உலகின் மிக மிக நவீனமான போராயுதங்களை மேற்குலகு மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து பெரும் அளவில் கொள்வனவு செய்து தனது போர் பலத்தை பல மடங்கு அதிகரித்து வருகின்றது இந்தியா. இந்தியாவின் 2019 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தனது இராணுவத்திற்காக இந்திய அரசு $60.9 பில்லியன் ஒதுக்கியிருந்தது. 2020 இராணுவத்திற்காக இந்திய அரசு $70 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. இது தனது இராணுவத்திற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யும் உலக நாடுகள் வரிசையில் 3வது பெரிய நிதி ஒதுக்கீடு என்று கூறப்படுகின்றது. இராணுவ ரீதியாக இந்தியா எடுத்து வரும் இந்த விஸ்வரூபத்திற்கு மிக மிக முக்கியமான வேறு 2 நாடுகளும் காரணம் என்று கூறப்படுகின்றது. ஒன்று அமெரிக்கா, மற்றது இஸ்ரேல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இந்தியா பலப்படுத்த ஆரம்பித்துள்ள உறவு என்பது இந்தியாவின் இராணுவ பலத்தை புதியதொரு பரிமாணத்திற்குள் கொண்டு செல்லும்படியாக அமைந்து வருகின்றது. ஆயுத ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும், புலனாய்வு ரீதியாகவும் இந்தியாவை சீனாவுக்கு நிகராக தூக்கி நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த 2 நாடுகளும் இந்தியாவுடன் கைகோர்த்தபடி இந்தியாவை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு முகமாக எப்படி இஸ்ரேல் திகழ்ந்து வருகின்றதோ அதேபோன்று தெற்காசியாவின் அமெரிக்க முகமாக இந்தியாவை மாற்றிவிடும் வகையில் இந்தியாவின் கரங்களை பலப்படுத்தி அந்த கரங்களினூடாக சீனாவின் கண்களில் குத்துகின்ற காய் நகர்த்தல்களும் கச்சிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. இந்தியாவின் இராணுவ ரீதியிலான வளர்ச்சி என்பது சீனாவை மேவும் வகையில் அமைந்துள்ளதா? சீனாவுடன் ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு அதனை வெல்லும் வகையிலான பலத்தை தனதாக கொண்டுள்ளதா இந்தியா?
இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்த நாடு வெற்றி பெறும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.